ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர மகா பெரியவா சரணம். நீ வீட்டில் எப்போது விளக்கேற்றினாலும் சரி, இந்த ஒரு பொருளை மட்டும் சேர்த்துட்டு விளக்கேற்று. கெட்டது நீங்கி நல்லது நடக்கும். உன் வீட்டுக்குள் தெய்வத்தின் நடமாட்டம் உண்டாகும். உன்னுடைய கர்ம வினைகள் அனைத்தும் உடனடியாக நீக்கப்படும். இந்த சக்தி வாய்ந்த ஒரு சில பொருட்களை மட்டும் நீங்கள் வீட்டுல எந்த தினத்துல எப்போ விளக்கேற்றினாலும் சரி, மறந்துடாம உங்களுடைய வாழ்க்கையில இந்த ஒரு பொருளை மட்டும் சேர்த்து ஏத்துங்க. இந்த ஒரு பொருள் இருக்கக்கூடிய சக்தி வேற எதுலையுமே கிடையாதுங்க. இந்த சில பொருட்களை நீங்க சேர்த்து ஏற்றது மூலியமா உங்க வாழ்க்கையில கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் நிச்சயம் தீர்வு கிடைக்கும். உங்க வாழ்க்கையில நீங்க நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு முழுமையான மாற்றத்தை நீங்க கண்கூடாக பார்க்க முடியும். அப்பேற்பட்ட மிக மிக அற்புதம் வாய்ந்த சக்தி வாய்ந்த சில பொருட்களை பற்றி பார்க்கலாம். அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையின் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய அனைத்து தகவலும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் உடனே வந்து கொண்டே இருக்கும். அது மட்டும் இல்லாம வீடியோ ஸ்கிப் பண்ணா முழுமைக்கும் பாருங்க. அப்பதான் நம்ம சொல்லக்கூடிய தகவல்களை நீங்க முழுமையா பெற முடியும். உங்களுடைய வீட்டுல நீங்க விளக்கேற்றும் பொழுது, அதாவது வெள்ளி அல்லது பாத்தீங்கன்னா மற்ற கிழமையில நீங்க ஏத்தினாலும் சரி, எப்போது ஏத்தினாலும் சரி, காலை இல்ல மாலையில ஏத்தினாலும் சரி, இல்ல கோவில்ல கூட போய் ஏத்தினாலும் சரி, இந்த பொருட்களை மட்டும் சேர்த்துட்டு ஏத்துங்க. அது என்னென்ன பொருட்கள் நான் சொல்றேன், இதை முழுமையா கேட்டுட்டு நீங்க இந்த வீட்டுல உங்களுடைய வாழ்க்கையில செஞ்சு பாருங்க. நிச்சயம் நல்ல விஷயத்தை ஏற்படுத்தும். கெட்ட நீக்கிரும். அது சக்தி வாய்ந்த ஒரு பரிகாரம். உங்களுடைய வீட்டுல நீங்க விளக்கேற்றும் போது பாத்தீங்கன்னா முதல் விஷயமா, அதாவது பாத்தீங்கன்னா கல்லுப்பை சேர்த்துக்கோங்க. கல்லுப்புங்கிறது ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு விஷயம். கல்லுப்போட மகிமைகள் தெரிஞ்சவங்க பார்த்தீங்கன்னா கண்டிப்பா அதை சேர்க்காம இருக்க மாட்டாங்க. உங்களோட வீட்டு விளக்கத்தும் போது ஒரு ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. அப்புறம் அதே போல பச்சரிசியும் அதே ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க. நீங்க நிச்சயமா பாத்தீங்கன்னா சிறிதளவு லவங்கம் பாத்தீங்கன்னா சேர்த்துக்கணும் விளக்கேற்றும் பொழுது. அதை எடுத்து பாத்தீங்கன்னா இந்த ஜவ்வாது இருக்கு பாத்தீங்களா, அதையும் சேர்த்துக்கோங்க. இந்த ஜவ்வாது தெய்வங்களுக்கு ரொம்ப உரிய சக்தி வாய்ந்த ஒரு பொருளா இருக்குது. அந்த ஒரு இதை நீங்க சேர்த்துக்கிட்டீங்கன்னா நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய அதிசயங்களும் நல்லதும் நடக்கும். அதனால நீங்க மறக்காம ஜவ்வாதியும் சிறிதளவு சேர்த்துக்கோங்க. இதை எடுத்து பாத்தீங்கன்னா ஒரு ஏலக்காயை சேர்த்துக்கோங்க. பச்சை கற்பூரத்தை பொடி பொடியாக்கி அதில் போட்டுருங்க. இப்போ நம்ம சொல்லிருக்கக்கூடிய இத்தனை பொருட்களையும் நீங்க சேர்த்துட்டு விளக்கேத்துங்க. கடைசியா ஒரே ஒரு விஷயம், துளசி இலை, இதை சேர்த்துக்கோங்க. இது எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில கூடிய கர்ம வினைகளையும் உங்களுடைய வாழ்க்கையில கூடிய பிரச்சனைகளுக்கும் தீர்வு கொடுத்து உங்களுடைய வாழ்க்கையின் தலையெழுத்தவே மொத்தமாக மாத்திடும். அப்பேற்பட்ட சக்தி இந்த சில பொருட்களுக்கு இருக்குது. நீங்க வீட்டுல எந்த நாள்ல விளக்கு ஏற்றினாலும் சரி, சனிக்கிழமை ஏற்றினாலும் சரி, ஞாயிற்றுக்கிழமை ஏற்றினாலும் சரி, புதன்கிழமை ஏற்றினாலும் சரின்னு எப்போ ஏற்றினாலும் சரி, நீங்க அப்படி ஏற்றும் போது ஃபுல்லாக சேர்த்துட்டு ஏத்துங்க. நிச்சயம் உங்கள் வீட்டுல கூடிய அனைத்து கெட்டதுகளும் நீங்கிடும். உங்க வீட்டுக்குள்ள தெய்வ நாட்டம் நிச்சயம் உண்டாகும். உங்களுடைய கர்ம வினைகள் அனைத்துமே நீங்கி உங்களுடைய வாழ்க்கையில அது சக்தி வாய்ந்த விஷயங்கள் நடக்கும். அந்த ஒரு காரணத்தினால இந்த ஒரு பரிகாரத்தை உங்களுடைய வீட்டுல நீங்க நிச்சயம் நீ இதையெல்லாம் எடுத்து சேர்த்து கட்டிவிடு. பில்லி, சூனியம், ஏவல், தரித்திரம், பீடை, பாவங்கள் எல்லாம் நீங்கும். நீ இதை மட்டும் எடுத்து வாசல் நல்லா கெளுத்தி பாரு. தீய சக்தியில் எல்லாத்தையும் பொடி பொடியாக்கி உன் வீட்டுக்குள்ள நல்ல விஷயத்த நடக்க வைக்கும். இப்ப இருக்கக்கூடிய நிறைய பேர் நம்ம வீட்டுகள்ல பல மனக்குழப்பங்கள் இருக்குது. நம்ம வீட்டுல ஏதாச்சும் ஏவல் யாராவது பண்ணிட்டாங்களா, இல்ல பில்லி சூனி நம்ம வீட்டுல ஏதாச்சும் வச்சுட்டாங்களா, இல்ல நம்மளுடைய வாழ்க்கையில தரித்திரம் பீடைகள் நம்மளை துரத்துதா, இல்ல நம்ம செஞ்ச பாவங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில இப்படி துரத்துக்கிட்டே இருக்கா அப்படின்ற எண்ணங்கள் இருக்கும். நிறைய நபர்கள் வீட்டில் நல்லது நடக்காம இருக்கிறதுக்கும் கெட்ட விஷயம் நடக்கிறதுக்கும் தடைப்பட்டு போறதுக்கும் காரணங்கள் எல்லாமே தான் சொல்லுவாங்க. உங்களுடைய வாழ்க்கையிலையும் இதே பிரச்சனை இருக்குது. அதாவது உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நினைத்த காரியம் நடக்காமல் இருப்பது, அல்லது நடக்கிற மாதிரி தள்ளி தள்ளி போவது, தடைப்பட்டு போறது, இல்ல முக்கியமான விஷயங்கள் நீங்க போனா அது தடைப்பட்டு மொத்தமா நின்று போறதுன்ற பிரச்சனையில நீங்க இருக்கிறீங்க அப்படின்னா நிச்சயமா இது உங்களுடைய வாழ்க்கையில நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தும். இதை மட்டும் எடுத்து உங்க வீட்டு நிலைவாசல்ல கட்டுங்க. வேற எங்கேயும் கட்டுவேன், வீட்டு நிலைவாசல்ல கட்டுங்க. உங்களுடைய வாழ்க்கை பெரிய முன்னேற்றம் அடைவதை நீங்களே கண்கூடா பார்க்க முடியும். அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த ஒரு பரிகாரத்தை பற்றி பார்க்க போகிறோம். அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையின் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய அனைத்து தகவலும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்து கொண்டே இருக்கும். நீங்கள் உங்களுடைய வீட்டுல செய்ய வேண்டிய அந்த பரிகாரம் என்னவென்று பாருங்கள். அதுக்கப்புறமா இதை நீங்க செய்யுங்க. முதல் விஷயமா பாத்தீங்கன்னா உங்க வீட்டுல இதை வச்சு நிலைவாசலை கட்டுறதுக்கு தேவைப்படக்கூடிய துணி, மஞ்சள் நிற துணி எடுத்துக்கோங்க. வேற எந்த நிற துணி எடுக்க வேணாம். மஞ்சள் நிற துணி இல்லைன்னா வெள்ளை நிற துணி எடுத்து மஞ்சள்ல ஊற வச்சு அதை காய வைங்க. மஞ்சள் நிறமா மாறிடும். அதுக்கப்புறமா இதை நீங்க பயன்படுத்தலாம். நீங்க எடுத்ததுக்கு அப்புறம் உங்க வீட்டுல வசதி கட்டுறதுக்கு முதல் விஷயம், அதாவது உள்பக்கமா கட்டினா போதும், வெளிப்பக்கம் கட்டணும் கூட அவசியம் இல்லை. அரச மரத்தடியின் மண், அதாவது பாத்தீங்கன்னா இதுக்கு நீங்க தேவைப்படக்கூடிய முதல் விஷயமே அரச மரத்தடியின் மண் இருக்கு பாத்தீங்கன்னா, அதை எடுத்துக்கோங்க. இது பில்லி சுனியத்தை எல்லாத்தையுமே ஒரே நிமிஷத்துல அகற்றிவிடும். அதுக்கப்புறமா துளசி செடியின் மண், அதை எடுத்துக்கோங்க. இது தர்திர பிடிகள் எல்லாம் அனைத்தையும் ஒழிச்சிடும். ஏன்னா பெருமாளோட அம்சம் பொறுத்து இருக்கிறதுனால அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும்.
அதை எடுத்து வன்னி மரத்தின் மண், மரத்தோட மண் எடுத்தா போதுங்க. அதாவது கால்மணி மண் சொல்ற மாதிரி மரத்தடியின் மண் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வில்வ மரத்தடியின் மண், குலதெய்வ கோவிலின் மரத்தடியின் மண், அதாவது குலதெய்வ கோயில்ல மரங்கள் எங்கேயாச்சும் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மரத்தோட மண் எடுத்துக்கோங்க போதும். இப்போ நான் சொல்லிக்கக்கூடிய இந்த இடங்களுக்கெல்லாம் சென்றும் குலதெய்வ கோயிலுக்கு சென்றும் மண் எடுத்துக்கோங்க. ஏன்னா இப்படி எடுத்ததுக்கு அப்புறமா அதை எல்லாத்தையும் சேர்த்து உங்க நீட்டு நிலைவாசல உள்பக்கமா கட்ட போறீங்க. இதெல்லாம் கட்டினா நல்லது நடக்குமான்ற கேள்வியெல்லாம் இருக்கும். இதுல உங்களுடைய குலதெய்வத்தோட மண் இருக்குது, துளசி செடியோட மண்ணு, அரச மண்ணு, அப்புறம் வெள்வ, அப்புறம் வன்னி, இதோட மண்ணுகள் எல்லாமே அதிசக்தி இடங்கள்ல இருக்கக்கூடிய விஷயம். இங்கெல்லாம் கோவில்கள்ல இருக்கக்கூடிய மரங்கள், முக்கியமா துளசி செடியெல்லாம் வீட்டுல வச்சா நிறைய விஷயம் இருக்கு. அது எல்லாமே நம்பிக்கை இருக்கவங்களால மட்டும்தான் அதை உணர முடியும். நம்பிக்கை இல்லைன்னா அதை யாராலையும் உணர முடியாது. உங்களுக்கு நம்பிக்கை இருக்குன்னா உங்களை பீடை தரித்திரங்களுடைய கஷ்டங்கள், முக்கியமா உன் வாழ்க்கையக்கூடிய செல்வத்தாலான பிரச்சனைகளுக்கு எல்லாத்துக்கும் இது நிச்சயமா தீர்வு கொடுக்கும். அதுவும் பருமனான முழுமையான தீர்வாக உன்னுடைய வாழ்க்கையில இது இருக்கும். அவ்வளவு சக்தி இருக்கிறது. நிறைய நபர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு சில பரிகாரங்கள் செய்யும் போது முழு நம்பிக்கையோட பண்ண மாட்டாங்க. ஆனா உங்களுடைய வீட்டுல நீங்க செய்ய வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, இந்த ஒரு 2 ஏலக்காய் எடுத்து விநாயகர் முன்பு வச்சு இந்த ஒரு பூஜையை, அதாவது இந்த ஒரு பூஜையை மட்டும் நீங்க செஞ்சிருங்க போதுங்க. அது உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எப்பேற்பட்ட பிரச்சனைகளுக்கும் தீர்வு கொடுக்கும். முக்கியமா நடக்காமல் இருப்பது எல்லாத்தையும் நடக்கவும் வைக்கும், தீராத பிரச்சனை எல்லாத்துக்கும் தீர்வையும் கொடுக்கும். அவ்வளவு சக்தி வாய்ந்த ஒரு பரிகாரம் தான் இதை சொல்லணும். இந்த பரிகாரத்தை பற்றி நாம் பார்ப்போம். அதற்கு முன்பு நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பாலிப்பின் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஏன்னா நம்ம போடக்கூடிய தகவல்கள் எல்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனா வரும். நீங்கள் அதாவது பாத்தீங்கன்னா உங்களுடைய வீட்டு விநாயகருக்கு சிலைக்கு முன்பு, அப்படி இல்லைன்னா போட்டோ எது இருக்கோ எடுத்து வச்சுக்கோங்க. நிறைய பேருக்கு வீட்டுக்குள்ள விநாயகர் போட்டோவும் இல்லை சிலையும் இல்லாதவங்க நீங்க மஞ்சள்ல இல்ல சாணில விநாயகரை பிடிச்சுக்கோங்க. விநாயகரை பிடிச்சி உங்க வீட்டு நிலைவாசல் முன்பு வைக்கலாம், அப்படி இல்லைன்னா உங்களுடைய பூஜையிலும் வைக்கலாம். அது உங்களோட விருப்பம் தான். இது பிரம்ம முகூர்த்தத்துல நேரத்துல செஞ்சீங்கன்னா ரொம்ப நல்லது. அப்படி இல்லாதவங்க உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நேரத்துல நீங்க சரியா செய்யுங்க. நிறைய நபர்கள்லாம் பாத்தீங்கன்னா பிரம்ம முகூர்த்த நேரத்துல சாயந்தரம், அதாவது 6 மணி முதல் 7 மணிக்குள்ள இரவு சாயந்தரம் கரெக்டா ஏற்றிடுவாங்க. அந்த நேரத்துல நீங்க ஏற்றினீங்கன்னா ரொம்ப விசேஷம். ஏன்னா அந்த நேரத்துல தான் மகாலட்சுமி தாயார் நம்மளுடைய வீட்டுக்கு உள்ள வரதும் வெளியே போதும் அந்த ஒரு இடத்துல தான் நடக்கும். நம்முடைய மூதேவி வீட்டுக்குள், அதாவது வந்ததுக்கு அப்புறமா நம்முடைய வீட்டுக்குள்ள வர்றது மகாலட்சுமி தாயார். அந்த நேரத்துல நீங்க இந்த ஒரு விளக்கை ஏற்றினீங்கன்னா நிச்சயமா உங்க வீட்டுக்குள்ள தாயாரின் அம்சம் முழுமையா பொருந்தி உங்க வாழ்க்கையில செல்வ பிரச்சனை கூட இல்லாம போயிடுங்க. அதனால விநாயகருக்கு நீங்க இந்த ஏலக்காய், அதாவது பாத்தீங்கன்னா விநாயகர் சிலைய போட்டோவோ அதுல 2 ஏலக்காயை விநாயகருக்கு முன்பு வச்சிடணும். வச்சதுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா அதுக்கப்புறமா அது அப்படியே வச்சுட்டீங்களா, அதுக்கப்புறமா ஒரு தட்டு எடுத்துக்கோங்க. அது வந்து வெள்ளி தட்டா இருந்தா ரொம்ப நல்லது, அப்படின்னா செம்பிலான தட்டு எடுத்துக்கோங்க. அந்த தட்டு முழுக்க பாத்தீங்கன்னா திருநர் இருக்குல்ல, திருநீரை போட்டுருங்க. திருநீரை போட்டதுக்கு அப்புறமா நீங்க அந்த திருநீருக்கு உள்ள அந்த 2 ஏலக்காயும் எடுத்து வச்சிருங்க. அதுக்கப்புறமா கல்லுப்பு போட்டுருங்க. கல்லுப்புக்கு மேல பாத்தீங்கன்னா ஒரு கரெக்டா 7 எண்ணிக்கையிலனா ₹1 அந்த அந்த தட்டு மேல அப்படியே சுத்தி சுத்தி ஒன்னொன்னா பாத்தீங்கன்னா வட்ட வடிவில் பாத்தீங்கன்னா வைக்கணும். அதுக்கப்புறமா ஒரு அகல் விளக்கு எடுத்து அந்த கல்லுப்பு மேல வச்சு அதை எண்ணெயை ஊற்றி தீபத்தை ஏத்துங்க. இந்த ஒரு விளக்க, இந்த ஒரு பூஜையை உங்க வீட்டுல வச்சு நீங்க செஞ்சுட்டு வாங்க. இத எந்த ஒரு தவறும் செய்யாம நீங்க செய்யுங்க. இப்படி இந்த ஒரு சரியான ஒரு பூஜையை உங்க வீட்டுல வச்சு நீங்க செய்யறது மூலியமா உங்களுடைய வாழ்நாள் பிரச்சனை எல்லாத்துக்கும் தீர்வு கிடைப்பதோடு, உங்க வாழ்க்கையில நடக்காம இருந்தது தீராத பிரச்சனை எதுவாக இருந்தாலும் சரி, அது எல்லாத்துக்கும் நல்லபடியான ஒரு சொல்யூஷன் உங்களுடைய வாழ்க்கையில கிடைக்கும். நம்பிக்கையோடு செஞ்சு வந்தீங்கன்னா மிகப்பெரிய மாற்றம் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுவது நிச்சயம். நம்புங்கள், நல்லது நடக்கட்டும். ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. நன்றி, வணக்கம்.